அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கம். போன காணொலியில் சிம்மத்தில் ராகுவை வைத்து ஒற்றை கிரகத்தை வைத்து நாம் பலனறிதலை பார்த்தோம். ஏன் அது மாதிரி நான் ஒற்றை கிரகத்தை வைத்து நான் இது மாதிரி ஜோதிட கருத்துக்களை சொல்கிறேன்னா, இது தொழில்முறை ஜோதிடர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இது தொழில்முறை ஜோதிடத்துக்கு தான் உதவும். அதுக்காக தான் என்னுடைய பட்டறிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்கரனை மையமாக வைத்து ஒரே கிரகம் தான், சுக்கரனை மட்டும் வைத்து பார்க்க போகிறோம். மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் 12 மறையலாம். அது பல நூல்கள் இருக்கு. சுக்கரன் மறைவது நல்லது, பாதகாதிபதி கெட்டு போவது, கெட்டவன் கெட்டிடும் ராஜ்யம். சரி, அப்படி மறையலாமா சுக்கிரன்? மறைந்தால் நற்பலன் தருவாரா அப்படின்னு பார்த்தா, மீன ராசியில உத்தரட்டாதி 2ஆம் பாதத்தில் சுக்கிரன் என்றால் அந்த நற்பலன்கள் கிட்டார். ஏன் கிட்டார்? உத்தரட்டாதி 2இல் சுக்கிரன் என்றால் அம்சத்தில் அவர் நீசை வீட்டை சென்றடைவார். எனவே நற்பலன்கள் இருக்காது. எத்தகைய நற்பலன்கள் இருக்காது? வருமானஸ்தானம் பாதிக்கும், கலத்தரஸ்தானம் பாதிக்கும். எனவே உத்தரட்டாதி 2இல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. குடும்பம், வருமானம், கலத்தரம் பாதிக்கும். அது நற்பலன்களை பார்க்க முடியாது. அப்படியே மேசத்தை எடுத்துட்டு ரிஷப லக்கணமா போட்டோம்னா, லக்னாதிபதி சுக்கிரன் எங்கெங்கு நிற்கக்கூடாது, எந்த சாரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னாதிபதி லக்கணத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னு நம்ம பெருமையா எடுத்துக்கிட்டோம்னா, மிருகசீரிடம் 2இல் இருக்கக்கூடாது. ஏன் மிருகசீரிடம் 2இல் இருக்கக்கூடாதுன்னா, லக்னாதிபதி நீச வீட்டை அடைவார். ஜாதகர் ஒரு உறுதியான தன்மையற்றவராக இருப்பார். அப்படி மிருகசீரிடம் 2இல் இருந்து அம்சத்தில் சுக்கிரன் நீசம் பெற்றால் அவர் திருமண வாழ்க்கையும் காலதாமதாகும். லக்னாதிபதி கெடும்போது திருமணமும் தள்ளி போகும். லக்னாதிபதி தான் பிடித்த முயலுக்கு 3 என்ற மனோபாவத்தில் இருப்பார். எந்த ஒரு இதையுமே அவசர புத்தி உள்ளவராக இருப்பார். அப்படியே அந்த லக்னாதிபதி கெட்டு போகும்போது பல விதமான பலன்கள் எடுக்கலாம். அடுத்தபடி மிதுன லக்கணத்திற்கு இந்த சுக்கிரன் எங்கெங்க இருக்கக்கூடாது அப்படின்னா, பூசம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் நீச வீட்டு அடைவார். பூரம் 2இல் இருந்தால் நீச வீட்டு அடைவார். பூராடம் 2இல் இருந்தால் நீச வீட்டு அடைவார். அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 2இல் இருந்தால் நீச வீட்டு அடைவார். இந்த மாதிரி மிதுன லக்கணத்துக்கு சுக்கிரன் இப்படி பூசம் 2, மிருகசீரிடம் 2, பூரம் 2, பூராடம் 2, உத்திரட்டாதி 2 இப்படி 2ஆம் பாதத்தில் நீச வீட்டு அடையும் போது அவருக்கு புத்திரஸ்தானம் பாதிக்கும், பூர்வீகம் பாதிக்கும், அயன சுகம் பாதிக்கும். 12ஆம் அதிபதி சுக்கிரன், அயன சுகம் பாதிக்கும். அதே மாதிரி அடுத்து கடகத்திற்கு சுக்கிரன் சுகாதிபதி. நான் சொன்ன பரணி 2, அனுசம் 2, பூசம் 2, பூரம் 2, பூராடம் 2, உத்திரட்டாதி 2 இப்படி சனியுடைய நட்சத்திரங்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் 2ஆம் பாதத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. இது எல்லா லக்கணத்துக்கும் இதே மாதிரி நம்ம பலன் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 லக்கணம் மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்களும் தொடர்ந்து பாருங்க. இப்போ சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானாதிபதி, 10ஆம் இடம் ஜீவனாதிபதி. நான் சொன்ன சனியோட நட்சத்திரங்கள் 2ஆம் பாதமும், சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் 2ஆம் பாதமும் சுக்கிரன் என்றால் சுக்கிரனால் நற்பலன்கள் நமக்கு கிட்டாது. மற்ற சுபக்கிரக இணைவுகள், மற்ற கிரக இணைவுகளால் பலன்கள் கிடைக்கலாம். ஆனால் நேரடியாக சுக்கிரனுடைய காரகத்துவ பலன்கள் நமக்கு குறைவாக தான் கிடைக்கும் என்பதை கூறி வாய்ப்பு நன்றி. நன்றி, வணக்கம்.